अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் விதுரர் மைத்திரேயரை தேடி செல்லுதல். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 17 மற்றும் 18. மந்தரேஷு மாம் வா உபகுபயத்வம் அமுண்டிதா கண்ட சதாத்மபோதः ரச்சே பிரபு முக்த இவா பிரமத்தஸ் தன்னோ மனோ மோகயதீவ தேவா. ஓ எம்பெருமானே, நித்திய புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தினால் பிரிக்கப்படுவதில்லை. தங்களுடைய பூர்ண அறிவுக்கு ஒரு எல்லையும் இல்லை. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதியுடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பம் அடையாதவரான தாங்கள் குழப்பமடைந்தவர் போல என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள். தங்களுடைய இந்த செயல் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஞானம் பரம் சாத்ம ரக பிரகாசம் பிரவோவாச்சகஸ்மை பகவான் சமக்ரம் அபிக்ஷமம் நோ கிரகணாய பர்தர் வதாஞ்சசாய ரஜினிம் தரேம. ஓ எம்பெருமானே, உங்களை பற்றி ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடியதும் முன்பு பிரம்மதேவருக்கு நீங்கள் விளக்கியதுமான அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் பெற தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு விளக்கியருள வேண்டுகிறேன். சரி, இந்த 2 ஸ்லோகத்திலே நிறைய அழகழகான பாடம் எல்லாம் இருக்கு. அழகான பாடம். பாகவத கல்வி அல்லது பாகவத ஞானம், பாகவத சயின்ஸ், பாகவத விஞ்ஞானம் நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், இது எல்லாமே இந்த கல்வி, இந்த வேத கல்வியானது நல்ல குணநலங்களையும் நல்ல கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் உள்ள கருத்துக்கள், லீலைகள், தத்துவங்கள் எல்லாமே மனித வர்க்கத்துக்கு ஒரு அழகான பாடம். நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத கல்வி. இந்த கல்வியினால என்ன பிரயோஜனம் நமக்கு? இன்னைக்கு நிறைய பேர் பௌதிக கல்வி படிக்கிறாங்க. நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போனா இந்த பிரயோஜனம், என் பையன் ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சு என் பொண்ணு நல்லா படிச்சாங்கன்னா அவங்க டாக்டர் ஆவாங்க, கலெக்டர் ஆவாங்க, சோ மெனி பொசிஷன், மருத்துவர் ஆகிறது, பொறியாளர் ஆகிறது, வக்கீல் ஆகிறது, நிறைய நிறைய பௌதிக நிலைகள் அடையலாம். பௌதிகத்துல ஒரு குறிப்பிட்ட தொழில்ல அவங்க அந்த கட்டுறதுக்கான கல்விய அவங்க அதுல வெளிப்படுத்தலாம். ஆனா குணம், கேரக்டர், குணநலங்கள், கல்ச்சர், கலாச்சாரம், வேதிக் கல்ச்சர், வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், இதெல்லாம் எங்க போச்சுங்கிறது அடுத்த கேள்வி. இன்னைக்கு சமுதாயம் கலியுகத்துல ரொம்ப நல்ல அறிவியல், நவீன நாகரிகம், நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கு. பொறியியல்ல எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு பௌதிக கல்வியில
பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறதா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறாங்க. ஆனா இதனுடைய விளைவு என்னது அப்படின்னா, அதே நம்ம கூட பார்க்கிறோம். குற்றங்கள் அதிகமாயிருக்கு, நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. மாணவர்களிடத்துல குணநலங்களை பார்க்க முடியல. ஏன்னா ஆசிரியர்கிட்டயே குணநலம் இல்ல, ஆசிரியர்கிட்டயே குணநலம் இல்ல. நல்ல குணம் வாய்ந்த ஆசிரியர்கள் குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நல்ல குணம் இருக்கும்? பெற்றோர்கள்ட்டையும் நல்ல குணநலம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும், பௌதிக வாழ்க்கையில புலன்பு அனுபவிக்கணும். இப்படிதான் ஒட்டுமொத்த சமுதாயம், ஹோல் சொசைட்டி, ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே இன்னைக்கு எதுக்கு பற்றாக்குறைனா தெய்வீகமான குணநலங்களுக்கு தான் பற்றாக்குறை. தெய்வீகமான குணநலன்கள், நல்ல சிறந்த குணவான்கள், நல்ல வேத கலாச்சாரத்தை பின்பற்றவங்க, வேத நாகரிகப்படி வாழ்றவங்களுக்கு தான் இன்னைக்கு பற்றாக்குறை. ஆனா இந்த கல்வி ஆன்மீக கல்வி, ஆன்மீக கல்வி வந்து உயர்ந்த குணநலங்களை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. வேதங்கள், வேதத்தின் வேதங்களின் தழுவி வந்த, வேதங்களின் வழிவந்த நூல்கள், இதிகாச புராணங்கள், இதெல்லாம் பகவான் இருந்தே தோன்றியது. இது தெரியாதவங்க இந்த இதிகாச புராணங்கள், வேத கல்வியில ஏதோ கட்டுக்கதை கற்பனை, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா, இத வெறுமனே கிருஷ்ணர் ஒரு உபதேசமா செஞ்சிடல. பகவத்கீதையோ பாகவதமோ வெறும் வார்த்தையா இல்லாம அது பகவானே நடைமுறையில பயிற்சி பண்ணி காமிச்சிருக்க. இதுதான் கிருஷ்ணருடைய தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுவோம். கிருஷ்ணாவுடைய தனிப்பெரும் கருணை என்னன்னா, அவர் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிடல. ஊருக்கு உபதேசம் பண்ணாம அவரை நடைமுறையில அதை பயிற்சி செஞ்சு காமிச்சிருக்காரு. வேத கலாச்சாரத்தை பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தகுதி என்ன, அதுக்கப்புறம் ஆன்மீக பாதையில பயணம் செய்யக்கூடிய ஒரு மாணவர், ஆன்மீக பாதையை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு மாணவர், ஒரு சீடருடைய தகுதி என்ன, இந்த எல்லா தெய்வீகமான குணங்களையும் பகவானே இங்க வெளிப்படுத்துறாரு. அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதைதான் இங்க உத்தவர் மேற்கோள் காமிக்கிறார். உத்தவர் என்ன சொல்றாரு, ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, நித்திய புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தால் பிரிக்கப்படுவதில்லை. பகவானுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கிடையாது. பகவானுக்கு பகவான் மேல காலத்தினுடைய ஆதிக்கமே செயல்பட முடியாது. பகவானுக்கு இறந்த காலம் கிடையாது, அவருக்கு நிகழ்காலம் கிடையாது. அவர் முக்காலத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் நித்தியமானவர். சோ காலம்தான் பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்க தவிர, காலம்தான் பகவான் கட்டுப்பாட்டில் இருக்கு, பகவான் காலத்தின் கட்டுப்பாட்டில் இல்ல. காலத்தை கட்டுப்படுத்துவர் கிருஷ்ணா. அதான் காலோஸ்மின் பரதர்ஷபா. பகவத்கீதை சொல்ற, நான் நித்தியமான காலமாக வீற்றிருக்கின்றேன், நித்தியமான காலமும் நானே. டைம், ஐ ஆம் த டைம். கிருஷ்ணர் தான் காலமா இருக்காரு. அதனால காலம் வந்து கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியாது. மாறாக கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுல தான் காலம் இயங்கிட்டு இருக்கு. காலம் வந்து கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல தான் காலம் இயங்கிட்டு இருக்கு. தங்களுடைய பூர்ண அறிவுக்கு ஒரு எல்லை, தங்களுடைய பூர்ண அறிவுக்கு ஒரு எல்லையும் இல்லை. கிருஷ்ணா வந்து பூர்ணமான அறிவு. கிருஷ்ணானாலே பூர்ணம், கம்ப்ளீட். அதனாலதான் உபனிஷத் சொல்லுது, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட். கிருஷ்ணா பூர்ணமானவர். அப்போ அவர்கிட்ட எல்லாமே பூர்ணம், எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 ஐஸ்வர்யம் கிருஷ்ணாட்ட முழுமையா இருக்கு. அதனால அவர் வந்து அறிவிலும் பூர்ணமானவர், கம்ப்ளீட் நாலேஜ். சோ
இங்க உத்தவர் மேலும் சொல்றாரு, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதி உடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பம் அடையாதவரான தாங்கள் குழப்பம் அடைந்தவர் போல என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள். உத்தவர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தரும் மிக நெருங்கிய நண்பரும் ஆவார். உத்தவர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தரும் மிக நெருங்கிய நண்பரும் ஆவார். வாரிகையில கிருஷ்ணர் தன் பக்கத்திலே உத்தவர் அமர்த்தி வச்சிருக்காரு. தன்னுடைய அரியாசனத்து பக்கத்திலே ஒரு ஆசனம் கொடுத்து உத்தவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. சோ கிருஷ்ணா எந்த முடிவாலும் எடுக்கலாம். அவர் ஸ்வராட், ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர். கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர். அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் யாரோடும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணா குறைகளற்றவர், குற்றமற்றவர், குழப்பமற்றவர். அவர் பூர்ணமானவர். கிருஷ்ணர் பூர்ணமானவராகவும் குற்றமற்றவரும் குறைகளற்றவரும் குழப்பமற்றவருமானதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவும் 100% தெளிவானது. கிருஷ்ணா எடுக்கிற முடிவுக்கு யாருக்கிட்டையும் அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருடனும் கலந்து அத்தாரிட்டி. கிருஷ்ணர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. கிருஷ்ணர் தான் இறுதியான முடிவு. அவர் தான் பரம அதிகாரி. கிருஷ்ணர் தான் பரம அதிகாரி, உன்னதமான அதிகாரி. கிருஷ்ணருக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது. கிருஷ்ணர் தான் பரம அதிகாரி. கிருஷ்ணர் தான் உன்னதமான அதிகாரி. அவர்தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ அவருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது. அதனால அவர் யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழப்பத்தில் இருக்கிறவங்க தான் முடிவெடுக்கிறது சரியா தப்பான்னு யார்கிட்டயும் கலந்து ஆலோசிக்கணும். யார் குழப்பத்தில் இருக்காங்களோ, யாருடைய அறிவு பூர்ணமானதாக இல்லையோ, யார் குழப்பத்தில் இருக்காங்களோ, யாரால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாதோ அவங்க உயர்ந்த அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்கணும். சோ அதனால நம்மை போன்றவங்களுக்கு உயர்ந்த அதிகாரிகள், மூத்த பக்தர்கள், அத்தாரிட்டிஸ், சம்பிரதாயத்துல வரக்கூடிய, நம்ம சம்பிரதாயத்துல குரு பரம்பரால வரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்கள், ஆன்மீக குருமார்கள், சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, இவங்களை நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக, வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த முடிவு என்னுடைய ஆன்மீக பாதைக்கு, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இது கிருஷ்ண பக்தியை பாதிக்குமா, கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருக்குமா, நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவை நம்முடைய உயர்ந்த அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் கட்டுண்ட நிலையில், கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, தவறு செய்யக்கூடியவன். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தவறா இருக்கலாம். நம் புலன்கள் குறைபாடானது, நாம் அறியாமையில் இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம ஏமாற்றுக்காரங்க. 4 குறைபாடு, ஜீவாத்மனுடைய 4 குறைபாடு. தவறு செய்யறவங்க, அறியாமையில் இருக்கும், புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவர். அதனால என்னுடைய முடிவு எப்பவுமே சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. என் முடிவு எனக்கு நன்மையா தீமையான்னு கூட எனக்கு தெரியாது. அது தர்மமா அதர்மமா என்னால சொல்ல முடியாது. சரியா தப்பு. சில நேரங்கள்ல கிருஷ்ணா சொல்றாரு, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. ஒரு பெரும் பண்டிதன், சாஸ்திரம் அறிந்த பண்டிதன் கூட சில நேரத்துல எது சரி, எது கர்மா, எது அகர்மா குழம்பிடுவார். கிம் கர்ம கிம் அகர்மேதி. கர்மா என்ன, செயல் என்ன, நல்ல செயல் என்ன, தீய செயல் என்ன, செயலுடைய விளைவு என்ன, இத சில நேரங்கள்ல பண்டிதர்களும் குழம்பிடுவார். அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் படிக்கிற பண்டிதர்களே குழம்பு போயிடுறாங்கன்னா, அப்ப நம்மை போல சாதாரண ஜீவன்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனால நம்ம வாழ்க்கையில நாம் தனித்து முடிவெடுக்க கூடாது. எப்பவுமே நம்ம மனசு சொல்றது கேட்கவே கூடாது. முதல்ல நம்முடைய எதிரி நம் மனசுதான். நம் எதிரி நம் நண்பன். நமக்கு எதிரியோ நண்பனும் நம் மனசுதான். அதனால இந்த மனது நம்ம சொல்றதை கேட்கவே கூடாது. அது நம்மள சிக்கல்ல மாட்ட வச்சு.
அதுக்கப்புறம் மாட்டிட்டு கஷ்டப்படுவோம். அடடா, இது நான் செஞ்சிருக்க வேண்டாமே, இது நான் பேசியிருக்க வேண்டாமே, இது நான் சொல்லியிருக்க வேண்டாமே, இது பண்ணியிருக்க வேண்டாமே, ஏன் பண்ணேன், நான் யாரையோ கேட்டிருக்கலாமே, நான் யாரையோ கன்சல்ட் பண்ணிருக்கலாமே. அதுக்கப்புறம் யோசி. அதுக்கப்புறம் சோ இது மைண்டோடைய நேச்சர். அதனால மனது சொல்றது கேட்கக்கூடாது, அத்தாரிட்டி சொல்றது கேட்கணும். நம்மை போல கட்டுண்ட ஜீவாத்மா, கட்டுண்ட ஜீவாத்மா தனித்து முடிவெடுக்கக்கூடிய தகுதி கிடையாது நமக்கு. கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பேசி பார்க்க தெரியாது, அறியாமல். அதனால அத்தாரிட்டி ரொம்ப அவசியம். ஆனா இது கிருஷ்ணருக்கு பொருந்தாது. கிருஷ்ணா எப்பவுமே கிருஷ்ணா குழப்பத்துல கிடையாது. நாம தான் சில நேரம் குழப்பத்துல இருக்கோம், நாம தான் பெரும்பாலும் குழப்பத்துல இருக்கோம். கிருஷ்ணா குழப்பத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா குழப்பங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்றாரு, உத்தவரை அழைத்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்றாரு. நீங்க பார்க்கலாம், மகாபாரதத்துல யுதிஷ்டிர மகாராஜா செய்தி அனுப்புறாரு. ஹஸ்தினாபுரத்துல இருந்து யுதிஷ்டிர மகாராஜா செய்தி அனுப்புறாரு. ஓ கிருஷ்ணா, வாசுதேவா, என்னை எல்லாம் இங்க ராஜசூய யாகம் பண்ண சொல்லி என்ன தூண்டுறாங்க. ஓ யுதிஷ்டிரா, நீங்க உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கீங்க, நீங்க ராஜசூய யாகம் பண்றதுக்கு தகுதி வாய்ந்தவர், நீங்க செய்யணும். இந்த காலத்துல ராஜசூய யஜ்யம் பண்றதுக்கு தகுதி வாய்ந்த மன்னர்கள் இருந்தாங்க. அஸ்வமேத யஜ்யம், ராஜசூய யஜ்யம், இந்த மாதிரி பெரும் பேரரசர்கள், மாபெரும் மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள், மா மன்னர்கள், இவங்க தான் இந்த மாதிரி யாகம் செய்வாங்க. அப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு எல்லா தகுதி இருந்தது, அவர் ராஜசூய யஜ்யம் பண்ணார். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா வெறுமனே யாகம் செய்யறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா யஜ்யம் அப்படின்னாலே யஜ்யோவை விஷ்ணு, யஜ்யோனாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா. அப்படி இருக்கும்போது நான் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அதை விட்டுட்டு நான் அந்த யாகத்தை செஞ்சு எனக்கு இந்த பலன் கிடைக்குமா அந்த பலன் கிடைக்குமா, நான் மேல் உலகத்துக்கு போவேனா, நான் புண்ணியத்தை அனுபவிப்பேனா, இதுக்கெல்லாம் வேண்டாம். ஆனாலும் எல்லாரும் சொல்றாங்க, இல்ல யுதிஷ்டிரா, நீ சத்திரியன், நீ ஒரு ராஜா, நீ சக்கரவர்த்தி, நீ யாகம் செஞ்சுதான் ஆகணும். சரி, ஓகே, நான் யாகம் செய்யறேன், கிருஷ்ணா விரும்பினா நான் செய்வேன். கிருஷ்ணா விரும்புறாரு, ஓகே யுதிஷ்டிர மகாராஜ், நீங்க யாகம் செய்யலாம் அப்படின்னு கிருஷ்ணா அனுமதி கொடுத்தா, கிருஷ்ணா விரும்பினா நான் செய்வேன், இல்லாட்டி எனக்கு தேவையில்லை. சோ யுதிஷ்டிர மகாராஜா யாகங்கள் செய்து புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கோ மேலுலகத்துக்கு போறதுக்கோ ஆர்வம் காமிக்கல. அவர் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண மட்டும்தான் ஆர்வம் காமிக்கல. யுதிஷ்டிர மகாராஜா என்ன நினைக்கிறாரு, நான் வெறுமனே இந்த யாகம் செஞ்சு ஏன் புண்ணியத்தை சேர்த்துக்கணும், எனக்கு புண்ணியம் எல்லாம் வேண்டாம், நான் வெறுமனே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். ஒரு தூய பக்தருடைய எண்ணம், சிந்தனை, செயல்லாம் எப்படி இருக்கு, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும் இருக்கு. அப்போ இந்த யாகம் என்ன எல்லாரும் செய்ய சொல்றாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் இதனால கிருஷ்ணா திருப்தி அடைவாரு, கிருஷ்ணா விரும்புறாரு, கிருஷ்ணா விரும்புனா இந்த யாகம் செய்யலாம், இது கிருஷ்ணாவுக்கு திருப்தி தரும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் அப்படின்னா செய்யலாம். இல்லாட்டி எனக்கு அதனால அடைப்பு, இது வேற ஒண்ணும் கிடையாது, வேற என்ன, வேற ஒரு தேவையில்லை. ஒரு தூய பக்தருக்கு எதுவுமே அவசியம் இல்ல, அவர் வெறுமனே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு பாக்குறாரு. கிருஷ்ணா திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணா திருப்தி அடையணும், அவர் விரும்பணும், பகவான் என்ன விரும்புறாரோ அதைத்தான் ஒரு பக்தர் செய்ய தயார். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம சில விஷயங்களை விரும்பிட்டு பகவான் போய் சொல்லுவோம். விக்கிரகம் முன்னாடி எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இப்படி கிடைச்சா, எல்லாம் இந்த மாதிரி பௌதிக ஆசைகள். நம்ம பல்வேறு ஆசைகளை வச்சுக்கிட்டு அது ஒரு லிஸ்ட் போட்டு கிருஷ்ணாட்ட ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா தூய பக்தர் என்ன நினைக்கிறாரு, அவருக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்ப வெறுப்பும் கிடையாது, கிருஷ்ணா என்ன விரும்புறாரு, கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்ன, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு திட்டம் போட்டு கிருஷ்ணா அது ஹெல்ப் பண்ணுவாரா? நம்ம நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நாம பல திட்டம் போட்டுட்டு இந்த திட்டத்தை கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுவாரா, கிருஷ்ணா போடுறோம், கிருஷ்ணா எனக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க, இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, இந்த பிளான ஃபுல்பில் பண்ணுங்க. சோ நாம பல பல திட்டங்களை வச்சிருக்கோம், எனக்கு இந்த பதவி வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், இது வேணும் அது வேணும், பல்வேறு திட்டங்கள் போடும். அதுக்காக பல்வேறு திட்டங்கள் போட்டு இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்னு கிருஷ்ணா ஓடி வரும், கிருஷ்ணா எனக்கு அனுகிரகம் பண்ணுவாரு. ஆனா தூய பக்தர் என்ன பண்றாரு, அவருக்கும் தனிப்பட்ட திட்டம் ஒண்ணும் கிடையாது, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, கிருஷ்ணா என்ன விரும்புறாரு அதை நான் செய்யறேன்.
அப்போ யுதிஷ்டிர மகாராஜா துவாரிக்கு வந்து கடிதம் எழுதுறாரு, செய்தி அனுப்புறாரு. சோ ஹஸ்தினாபுரத்துக்கு ஒற்றர் வந்திருக்காரு. ஹஸ்தினாபுரத்துல இருந்து அதாவது ஒற்றர்களை அனுப்புவாங்க, தூது அனுப்புவாங்க, செய்தி அனுப்புவாங்க. அவர் வராரு கிருஷ்ணாவுடைய சபையில வந்து, ராஜாதி ராஜ ராஜவார்த்தான ராஜகம்பீர துவாரகாபதி வாசுதேவ் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய் ஹோ. பிப்ரி பிப்ரி. அந்த துவாரகா பாலர்கள் வந்தாங்க. ஓ வாசுதேவா, உங்களை காண அஸ்தினாபுரத்திலிருந்து செய்தி எடுத்து வந்திருக்கிறார்கள், உள்ளே வர சொல்லுங்க. இனி ஒரு பக்கம் பல்வேறு அரசர்கள் வந்திருக்காங்க கிருஷ்ணாவை பாக்குறது. ஓகே, அவங்களே வர சொல்லுங்க. எல்லாம் கிருஷ்ணாவுடைய சபை, சுதர்மா. சுதர்மாங்கிறது கிருஷ்ணாவுடைய பொலிட்டிக்கல் பேலஸ், ராஜ்யசபா. கிருஷ்ணாவுடைய ராஜ்யசபா சுதர்மா. அந்த சுதர்மா ராஜ்யசபை தேவர்களுக்கு உரிதார். இந்த பூலோகத்துல எதுக்கள் இருந்த பொழுது கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால தேவருடைய ராஜ்யசபை இவங்க பெற அளவுக்கு சக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. தேவருடைய ராஜ்யசபை எடுத்துக்கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாங்க பகவானுடைய அருளாளர். அந்த சுதர்மாங்கிற ராஜ்யசபையில கிருஷ்ணா உட்கார்ந்துட்டு இருக்காரு, பக்கத்துல உத்தவர் உட்கார்ந்து இருக்காரு. ரெண்டு பக்கம் செய்தி வந்திருக்கு. ஒரு பக்கம் ஜராசந்தனால துன்புறுத்தப்பட்ட அரசர்கள், ஜராசந்தன்கிற அந்த மகத வேந்தன், மகத நாட்டு ராஜா. ஜராசந்தன் அசுரன். இந்த ஜராசந்தன் அசுர குணம் படித்தவன். இவன் நிறைய அசுரர்களை கொண்டு கொண்டிருக்கிறான், கைது பண்ணி வச்சிருக்கான், பலியிடுறதுக்கு தயார் பண்ணி. அதனால ஜராசந்தனை தண்டிக்கணும், ஜராசந்தனை வதம் செய்யணும். இன்னொரு பக்கம் யுதிஷ்டிர மகாராஜா ராஜசூய பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு, இது பண்ணலாமா வேண்டாம். இப்போ இதற்கான முடிவை கிருஷ்ணரே எடுக்கலாம். கிருஷ்ணாவுக்கு முழு சுதந்திரம் உண்டு, அவர் முடிவெடுக்கலாம். அவர் உத்தவரை பார்த்து கேட்க, உத்தவா என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஜராசந்தனால கைது செய்யப்பட்ட அரசர்களை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இந்த பக்கம் யுதிஷ்டிர மகாராஜா யாகம் செய்யறதுக்காக கேட்டு வந்திருக்காங்க, நான் என்ன செய்யணும்? சோ முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் வந்து கிருஷ்ணாவுக்கு இருக்கு. ஆனா கிருஷ்ணா தன் நண்பன் மிக பிரியமான பக்தன் உத்தவர் என்ன நினைக்கிறாரு, கன்சல்ட் பண்றாரு உத்தவா. உத்தவருக்கு தெரியும், ஓ கிருஷ்ணா ஒரே குழப்பத்தில் இருக்காரு போல இருக்கு, அதான் என்கிட்ட கேட்கிறாரு. நோ, உத்தவர் அப்படி நினைக்கல. உத்தவர் வந்து பாருங்க பாருங்க, கிருஷ்ணருக்கே முடிவெடுக்க முடியல, என்கிட்ட வந்துட்டாரு. நான் தான் அவருக்கு அட்வைசரா இருக்கேன், நான் தான் அவருக்கு அட்வைஸ் பண்றேன். அந்த கர்வம் இல்ல உத்தவர். ஏன்னா உத்தவர் ஒரு தூய பக்தர். அவருக்கு தெரியும் கிருஷ்ணா குழப்பத்துல கிடையாது. அவருக்கு முடிவெடுக்காம இருக்கக்கூடிய அந்த திறமை இல்லாம இல்ல. he knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்கு புகழ் தராரு. உத்தவர் எந்த மாதிரி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு. சோ கிருஷ்ணராலே முடிவெடுக்க முடியும், ஆனா உத்தவருக்கு அந்த புகழ் கொடுக்கிறாரு. உத்தவர் இந்த செய்தியை எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்க்கலாம். உத்தவர் இந்த செய்தி எப்படி ஹேண்டில் பண்றாரு இந்த உலகம் தெரியணும். சோ உத்தவர் சொன்னாரு, கிருஷ்ணா இது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், ஒரு கல்லு விட்டா ரெண்டு மாங்காய் வரணும். இங்க வந்திருக்காங்க. ஒரு பக்கம் யுதிஷ்டிர மகாராஜ் யாகம் செய்யலாமான்னு கேட்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜராசனை வதம் பண்ணணும். யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்ரீக பண்ணுனா உலகத்தில் உள்ள எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிருக்கணும். யுதிஷ்டிர மகாராஜா ராஜ்ரீக பண்றதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மன்னரையும் ஜெயிச்சிருக்கணும். அவர் ஜராசனை கூட சண்டைப்போம். சோ யுதிஷ்டிரர், கௌரவர்கள், குரு வம்சத்தினர், இவங்க மகத நாட்டு மேல போர் தொடுத்து ஜராசந்தனை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவனை தண்டிக்கணும். அப்ப என்ன ஆயிரும், ஜராசந்தனும் கொல்லப்படுவார், யுதிஷ்டருடைய ராஜ்யம் அழகா நிறைவேறும். இதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க. எப்படி உத்தவர் வந்து எவ்வளவு அழகா ஆன்சர் பண்றாரு. சோ அதனால இந்த பதில் சொன்னதுனால கிருஷ்ணரோட உத்தவர் ரொம்ப புத்திசாலி அர்த்தம் இல்ல. ஓ பாத்தீங்களா, கிருஷ்ணருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உத்தவரை கேட்டாரு, உத்தவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நோ, மத்த ஸ்மிருதி ஞானம் அமோகனம் சர்வச்சாகம் விதி சன்னிவிஷ்டோ, சர்வச்சாகம் விதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அமோகனம் வேதைஷ சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவத் விதேகச்சா. கிருஷ்ணா எல்லோரு இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு, உத்தவர் இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. உத்தவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, எப்படி டிசிஷன் எடுக்கணும். இப்படி எடுத்துக்கலாம். கிருஷ்ணா அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. தேசாம் சதயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம். புத்தி யோகா
சோ பக்தி தொண்டு, உன்னதமான அறிவு கிருஷ்ணா உத்தவர் கொடுக்குறாரு. ரைட். சோ இனி ஒரு பக்கம் உத்தவர் கிருஷ்ணா வந்து புகழ் தராரு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு. உத்தவரை வந்து கிருஷ்ணா பேச வைக்கிறார். கிருஷ்ணா இயக்குறார், உத்தவர் இயங்குகிறார். சோ கிருஷ்ணா தான் நாலேஜ் கொடுக்குறாரு. சோ உத்தவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். சோ இது மூலமா உத்தவருடைய நாலேஜ் இந்த உலகத்துக்கு தெரியட்டும். உத்தவர் வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாரு விஷயங்கள். சோ கிருஷ்ணரால ஹேண்டில் பண்ண முடியாம உத்தவர்கிட்ட கொடுக்கல. உத்தவருக்கு புகழ் தரணும்னு பாக்குறாரு. உத்தவருக்கு சிறப்பு வரும். உத்தவர் புகழப்படணும். Then Krishna, yes, Uddhava, I also agree this. நான் இதை ஒத்துக்கிறேன். எஸ், கரெக்ட். சோ யுதிஷ்டிரா செய்தி அனுப்புங்க. அவர் மகத நாட்டு மேல போர் தொடுக்க போகணும். ஜராசந்தனோட சண்டை போடணும். அப்புறம் அவர் ராஜ் வைக்கப்படும். கிருஷ்ணரே போறாரு. கிருஷ்ணரே போய் யுதிஷ்டர்கிட்ட பேசுறாரு. யுதிஷ்டர் சொல்றாரு, வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு இந்த ராஜ்யெல்லாம் வேண்டாம். நான் ஏன் போய் ஜராசந்தனோட சண்டை போடணும், வேண்டாம், அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். பட் கிருஷ்ணாவுடைய நோக்கம் என்னது? யுதிஷ்டர் ராஜ்யம் பண்ணணும், ஜராசந்தன் தண்டிக்கப்படும். ஓகே, கிருஷ்ணா சொன்னாரு, ஓகே யுதிஷ்டரா நீ போக வேண்டாம், நாங்க போறோம். நானும் பீமா அர்ஜுனா 3 பேர் போறோம். ஜராசனிக்கு 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணலாம், சண்டை போடலாம். சோ கிருஷ்ணா வந்து சும்மா வார்த்தையில சொல்லிடல, அவர் செயல்ல காமிக்கிறார். அவர் எவ்வளவு பணிவானவர், எவ்வளவு எளிமையானவர். அவர் பரம புருஷோத்தமரா இருந்தாலும் சபையில வந்து அவை அடக்கம். சபையில வந்து மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கன்சல்ட் பண்றாரு. அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாறாக யாரா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். ஆனா ஈ ஹிம்செல்ஃப் கன்சல்டிங் அவர் உத்தவர்கிட்ட கேட்கிறார். இதே மாதிரிதான் ராமாயணத்தில் நடந்தது. ராமாயணத்துல விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காரு. 2 கை கூப்பிட்டு ஆகாச மார்க்கமா விபீஷணன் தன்னுடைய 4 நண்பு சேவகர்களோட சரணாகதின்னு வந்திருக்காரு விபீஷணா. அப்ப ராமர் வந்து தன் கூடாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராம், லக்ஷ்மண், ஹனுமான், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாரும் இருக்காங்க. சுக்ரீவன் சரணாகதின்னு வந்திருக்காரு. ராமர் சாரி விபீஷணர் சரணாகதின்னு வந்திருக்காரு. ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார், சுக்ரீவா நீ என்ன நினைக்கிறார்? ஏன் ராமருக்கு முடிவெடுக்க தெரியாதா? தன்னை சரணாகதி என்று வந்திருக்கிறவனை ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு ராமர் எடுக்கலாம். பட் ராமர் என்ன பண்றாரு, அந்த அவையில சுக்ரீவன் வானரராஜன், கிஷ்கிந்தையுடைய அரசன், கிஷ்கிந்தாவுடைய மன்னனும் வானரராஜனுமான சுக்ரீவனுக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுக்கப்படணும். இதுதான் எட்டிகேட், மரியாதை. இந்த அவை மரியாதை, வயதுல பெரியவங்களுக்கு எப்படி யாருக்கு எப்படி நடந்துக்கணும், சபையில எப்படி நடந்துக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் கிருஷ்ணரும் ராமரும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவங்க இந்த உலகத்துல மனித ரூபத்துல வந்த போது இதெல்லாம் உதாரணமா வாழ்ந்து காமிக்கிறாங்க. ராமர் யார்ட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய, யார்ட்டையும் அவர் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்ட்டையும் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குழப்பத்திலும் இல்லை, அவருக்கு முடிவெடுக்க தெரியாமலும் இல்லை. விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கேன். விபீஷணன் சரணாகதின்னு வந்துட்டான், ஏத்துக்கலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு இல்ல. எனக்கு முடிவெடுக்கவே தெரியலையே அப்படியும் இல்ல. ராமருக்கு எல்லாம் தெரியும். இவங்களுடைய நோக்கம், இவங்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க, இவங்களுடைய கருத்து என்ன. சுக்ரீவன், வானரராஜனான சுக்ரீவன் என்ன விரும்புறாரு, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட. நலன், நீலன், ஜாம்பவான்ல என்ன விரும்புறாரு, ஹனுமான் என்ன விரும்புறாரு, ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு. சுக்ரீவன் சொல்றாரு, ராமா வேண்டாம், இந்த அரக்கனை ஏற்றுக்கொள்ள கூடாது. இவன் ராவணனின் சகோதரன், என்னைக்காக மனசு மாறிடுவான். அவங்க அண்ணனுக்கு ஆபத்துன்னா உடனே அவன் பக்கம் போயிடுவான். இல்ல நாளைக்கு நம்ம கூட இருந்தே நம்மளுக்கு துரோகம் செய்யலாம், நம்மளை ஏமாத்தலாம், வேண்டாம், அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படியா? சுக்ரீவன் அந்த ஆங்கிள் பாக்குற. சுக்ரீவன் ஒரு சத்திரியா. சத்திரியா எப்பவுமே ரொம்ப பொலிட்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் நம்மகிட்ட சரணாகதி வந்திருக்கானா அவனை கால வாரி விட்டுருவானா இல்லையா? நீங்க அரசியல்வாதி, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு தாவறான். ஏன் நம்ம கட்சிக்கு வர்றான்? ஒருவேளை அங்கிருந்து அமைச்சிருப்பாங்களோ, இங்க என்னெல்லாம் திட்டம் போடுறோன்னு. இல்ல இவன் ஒருவேளை நம்ம கட்சியில கூட இருந்து நம்மளை ஏமாத்திடுவானோ, இந்த மாதிரிலாம் யோசிப்பார். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க.
சோ சுக்ரீவன் திங்க் பண்றாரு, இந்த இந்த விபீஷ்ணா என்னைக்கு வேணாலும் மாறிடலாம், இல்ல நமக்கு துரோகம் பண்ணலாம், இல்ல நாளைக்கு ராவண கிட்ட திரும்ப போயிடலாம். சோ ஏன் அவனை ஏத்துக்கணும்? வேண்டாம். ஏன் அந்த ராட்சசன் நம்ம ஏத்துக்கணும்? அவன் நம்ம எதிரியாச்சே. நோ, வேண்டாம். சுக்ரீவன் சொன்னோட எல்லா வானர்களும் ஆமா ஆமா சுக்ரீவன் சொல்றது கரெக்ட் தான், நலன் நீலன் ஜாம்பவான் எல்லாம் சொல்ல யாஸ் யாஸ் கரெக்ட், சுக்ரீவன் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். ராமா அவனை ஏத்துக்க வேண்டாம். தான் ஃபைனலி கிருஷ்ணா ராமர் வந்து ஹனுமான் கேட்கிறேன், ஹனுமான் நீ என்ன சொல்ற? சோ ஹனுமான் பாருங்க, ஹனுமான் வந்து சாது, அவருக்கு இந்த ராஜதந்திரம் எல்லாம் தெரியாது. ஹனுமான் வந்து ஒரு எளிமையான பணிவான பக்தர். சோ அது மட்டும் இல்ல, ஹனுமான் வந்து பகவானுடைய தூய பக்தரா இருக்கிறதுனால ஹனுமானுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் ஒண்ணா இருக்கு. சுக்ரீவன் தூய பக்தர் இல்ல. சுக்ரீவனுக்கு வந்து ராமர்ட்ட அக்ரிமெண்ட் போட்டாரு. சுக்ரீவன் என்ன அக்ரிமெண்ட் போட்டாரு? நான் வந்து சீதையை கண்டுபிடிக்கணும், நீங்க வாலியை கொள்ளணும். அப்ப அது தூய பக்தி இல்ல. நான் உங்களுக்கு இது பண்ணுவேன், நீங்க எனக்கு இது பண்ணணும். அப்போ சுக்ரீவன் ராமர்ட்ட அக்ரிமெண்ட் போட்டாரு. ஆனா அவர் பக்தர் தான், ஆனா அவர் தூய பக்தர் அல்ல. ஆனா ஹனுமான் பாருங்க, அவர் ராமருடைய பார்வையும் ஹனுமானுடைய பார்வையும் ஒன்று. ஏன்னா ஹனுமான் தூய பக்தர். ஹனுமான் சொல்றாரு, ஓ பிரபு, இந்த விபீஷணா கூப்பிய கரங்களோட வந்திருக்காரு, சரணாகதின்னு வந்திருக்காரு. இந்த சரணாகதி என்று வந்த தர்ம ஆத்மா எப்படி நீங்க விளக்க முடியும்? இந்த தர்ம ஆத்மா விபீஷணா சரணாகதின்னு வந்திருக்காரு, நீங்க எப்படி அவர் விளக்க முடியும்? அது மட்டும் இல்ல, ஹனுமானுக்கு தெரியும் விபீஷணா வந்து ஒரு தூய ஆத்மா. ஏன்னா ஹனுமான் லங்கையில போனப்போ விபீஷணாவோட இடம் மட்டும்தான் துளசிகள் நிறைந்திருக்கு. அங்க எப்பவுமே ஒரு ராம நாமத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். எஸ், அப்ப இந்த விபீஷணா வந்து ஒரு தூய பக்தர். அதனால அவர் சரணாகதின்னு வந்துட்டாரு, அவர் நிராகரிக்க கூடாது. ஹனுமான் சொல்றாரு, எஸ் ராமர் அப்ரிஷியேட் பண்ற, எஸ் ஹனுமான் யூ ஆர் கரெக்ட். ஹனுமான் சொல்ற, எஸ், ஹனுமான் சொல்றது 100க்கு 100 சரி. ஹனுமான் சொன்னது 100க்கு 100 சரி. ராமர் சொல்றாரு, எல்லா வானங்களும் இருக்காங்க, கோடிக்கணக்கான வானர்கள், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஆயிரக்கணக்கான வானருங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி ராமர் சொல்றாரு, ஓ வானரங்களே, ஓ என் அருமை பக்தர்களே, எனக்கு பிரியமானவங்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட, இந்த கூற்றை கவனமா கேளுங்க. என்னை ஒருத்தன் சரணாகதி என்று வந்து விட்டால், என்னை ஒருத்தன் சரணாகதி, ஓ பிரபு நான் உங்கள் அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஓ பிரபு நீங்களே எனக்கு கதி அப்படின்னு எனது தாமரை திருப்பாதத்தை யாரேனும் சரணாகதி என்று வந்து விட்டால் அவங்களை எப்படி நான் நிராகரிக்க முடியும்? எப்படி அவங்களை நான் விளக்குவேன்? எப்படி நிராகரிப்பேன்? அப்படி சொல்லிட்டு இந்த க்ஷணம், இந்த பொழுது ராவணன் முன்னாடி வந்து, ராவண வந்து முன்னாடி வந்து, ஓ ராமா நான் பண்ண குற்றங்கள்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள், மறந்து விடுங்கள், இதோ உங்கள் சீதா உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன், என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவனையும் நான் ஏற்றுக்கொள்வேன், அவனையும் நான் ஏற்றுக்கொள்வேன், அவனையும் நான் நிராகரிக்க முடியாதுன்னாரு. வானர்கள் அழறாங்க, வானர்கள் அழறாங்க. இவர் இவ்வளவு கருணை உள்ளவரா இருப்பாரா? தன் மனைவியை கடத்தின்னு போய் குடும்பப்படுத்தினவன் வந்து திரும்பி விட்டுட்டு இந்த சரணாகதி பண்ண அவனையும் ஏத்துக்குவேங்கிறாரு. அது அப்ப மட்டும் ராமர் சொல்லல. ராமர் ராவண யுத்தம் முடிகிற வரைக்கும் ராமர் அதே ஸ்டேட்மெண்ட்ல தான் நின்னாரு. இப்போ ஒரு நிமிஷம் இந்த ராவணன் திருந்திட்டானா குடிங்களா? யுத்தத்துல வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ராவணன் திருந்துவானான்னு எதிர்பார்க்கிறாரு. ராவணன் சரணாகதி பண்ணிடுவானா? ராவணன் சரணாகதி பண்ணிட்டா அவனை சொந்த சகோதரன் போல ஏற்றுக்க தயாரா இருக்கு. அதனாலதான் கடைசி நாள் சொல்றாரு, ராவணன் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. தன்னுடைய மகன்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், லட்சக்கணக்கான ராட்சசர்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார். யுத்த பூமியே இதுவரைக்கும் இந்த பூமியில இப்படி ஒரு யுத்தம் நடக்கவே இல்லை. ராவண யுத்தம், ராவண யுத்தம் மாதிரி பூமியில இதுவரைக்கும் யுத்தம் நடக்கவே இல்லை. ரத்த ஆறு ஓடுது. ரத்த ஆறுல அசுரனுடைய தலை, கை, காலம் மறந்து போகுது. ஆகாயத்தாமரை மாதிரி பெரிய பெரிய யானைகள்லாம் குன்றுகள் மாதிரி மிதக்குது இந்த ரத்தத்தில். பயங்கரமான யுத்தம். ஆனாலும் கூடி கடைசியில ராமர் வந்து, இந்த ராவணன் நிக்கிறாரு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து, ஏன்னா இந்த ஒரு ராத்திரியாவது ராவணன் திருந்திட மாட்டானா, மனசு மாறிட மாட்டானான்னு சான்ஸ் கொடுக்குது. அவ்வளவு கருணை வாய்ந்தவர். அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டியது இல்ல, அவர் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குழப்பத்தில் இல்ல, தனித்து முடிவெடுக்கக்கூடிய அனைத்து அறிவாற்றலும் உடையவர், அறிவின் அரசன். கிருஷ்ணா வந்து அறிவின் ப்ரோப்பார் புக் எழுதிக்க ராஜ வித்யா. சோ பகவத்கீதை அறிவின் அரசன். ஏன் அறிவின் அரசன்? அந்த அறிவின் அரசனான்னு சொன்னது, அறிவின் அரசனான கிருஷ்ணர் சொன்னதுனால பகவத்கீதை அறிவின் அரசன், ராஜ வித்யா. பகவத்கீதை ராஜ வித்யா, அறிவின் அரசன்.
அதனால இங்க உத்தவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. என்னடா கிருஷ்ணர் என்கிட்ட கேக்குறாரு? கிருஷ்ணாவே எல்லாம் முடிவெடுக்கக்கூடியவரு, அவர் குழப்பத்திலே கிடையாது. ஆனா அவர் என்ன கலந்து ஆலோசிக்கிறாரு? இது உத்தவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா பிரபுபாத் பொருளூர் என்ன சொல்றாரு? உண்மையில உத்தவர் குழப்பம் அடையவில்லை. குழப்பம் அடைகிற மாதிரி தோணுது. ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது கிருஷ்ணாவுடைய கருணை. அவர் எனக்கும் மைத்திரியருக்கும் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாரு, உபதேசங்கள் பண்ண போறாரு அப்படிங்கறத உத்தவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எங்களுடைய நன்மைக்காக தான் உத்தவர் இப்படி எல்லாம் கிருஷ்ணா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஓ எம்பெருமானே, உங்களை பற்றி ஆத்ம ஞானத்தை கூடியதும் முன்பு பிரம்மதேவருக்கு நீங்கள் விளக்கியதுமான அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் பெற தகுதியுடையவராக இருந்தார். சோ பாருங்க, முதல்ல இந்த 17வது ஸ்லோகம் கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணத்தை காட்டி. 17வது ஸ்லோகத்துல கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம். அவர் யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாம். ஆனா அவர் ரொம்ப பணிவா நடந்துக்கிறார். உக்ரசேனர் முன்னாடி ரொம்ப கை கட்டி நிக்கிறார், ரொம்ப பணிவா இருக்கார். துவாரகையில உக்ரசேனர் அரியாசனம் உட்கார வச்சுக்கிட்டு கிருஷ்ணா கை கட்டி நிக்கிறார், ரொம்ப பணிவா. விபீஷணன் முன்னாடி கை கட்டி நிக்கிறார். சாரி, பீஷ்மா பீஷ்மா முன்னாடி கை கட்டி நிக்கிறார். புதிதேவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறார். யுதிஷ்டருடைய பாதங்களை தொட்டு வணங்குறார். நாரதரை அரியாசனத்தை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்றார். சுதாமா பிராமணன், ஏழை பிராமணன் அவர் வீட்டுக்கு வர வச்சு அவருடைய பாத பூஜை செய்யறார். இதனால கிருஷ்ணா நீ யோகா பண்ணிதான் கடவுள் ஆகணும்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணா தன் சக்தி இழந்துட்டாரு, அதான் எல்லாரையும் பூஜை பண்றாரு. நோ. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் எவ்வளவு பணிவா தனது பக்தர்களுக்கு, வைஷ்ணவருக்கு, பிராமணர்களுக்கு எல்லாம் சேவை பண்ண கத்துக்கிட்டு, எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு எளிமையா இருக்கணும், எப்படி மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சோ 17ஆம் ஸ்லோகம் கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம். 18ஆம் ஸ்லோகம் உத்தவருடைய தெய்வீகமான குணம். உத்தவர் நான் பெரிய புத்திசாலி அப்படின்னு காமிச்சுக்கல. கிருஷ்ணர் முன்னாடி நான் பெரிய புத்திசாலி, கிருஷ்ணா நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்களே, அதான் இங்க வந்திருக்கேன், சரி சொல்லுங்க பாக்கலாம். அப்படி இல்ல. நீங்க நினைச்சா, நீங்க சொல்ற விஷயத்தை புரிந்து கொள்ற தகுதி எங்களுக்கு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றாரு? ஓ எம்பெருமானே, உங்களை பற்றி ஆத்ம ஞானத்தை, கிருஷ்ணர் பற்றிய சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றிய ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய ஓ கிருஷ்ணா, ஓ எம்பெருமானே, உங்களை பற்றிய ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடியதும் முன்பு பிரம்மதேவுக்கு நீங்கள் விளக்கியது ஸ்ரீமத் பாகவதம். சோ கிருஷ்ணா முன்பு பிரம்மதேவுக்கு சொன்னாரு, அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் பெற தகுதி உள்ளவர் என்று நீங்கள் நினைத்தார். நீங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க. இதுதான் ஒரு சீடரோட தகுதி. கிருஷ்ணர் முன்னாடி கிருஷ்ணா நீ நண்பன் தானே, இன்னும் நீ பெருசா ஆத்ம ஞானமே சொல்றேன்னு நினைச்சியா, சொல்லு பார்க்கலாம், என்ன நீ சொல்லிட போற? அப்படிலாம் இல்ல. நான் புரிஞ்சுக்கிற தகுதி இருக்கு, நீங்க சொல்ற விஷயத்த எங்களால புரிஞ்சுக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கான குவாலிபிகேஷன், நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, தயவு செய்து அதை விலைக்கு சொல்லுங்க. இதேதான் அர்ஜுனன் பண்ண. அர்ஜுனன் சொல்றாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு? 11ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காமி, நீங்க விஸ்வரூபத்தை காமிக்கிற தகுதி எனக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா காமிங்க. உங்க விருப்பம், கிருஷ்ணா நான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்க விரும்புறேன், அதுக்கான தகுதி எனக்கு இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா காமிங்க. இதுதான் சீடர். சோ குரு முன்னாடி சீடன் தன்னை முட்டாளா காமிச்சுக்கணும். குரு முன்னாடி சீடர் போய் தன்னை முட்டாளா காமிச்சுக்கணும். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. 2ஆம் அத்தியாயத்தில் சொன்னாரு இல்லையா, ஒரே குழப்பமா இருக்கு, இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, நான் உங்களை சரணடைகிறேன், தயவுசெய்து எனக்கு இதை விளக்கி சொல்லுங்க. சிஷ்யஸ்தேகம் சுவாதிமா பிராம் பிரபன்னம், நான் உங்களுடன் சரணடைந்த ஆத்மா, தயவுசெய்து எனக்கு விளக்கி சொல்லுங்க. பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிறார், இங்க உத்தவர் சொல்றார். இதுதான் ஒரு தூய பக்தருக்கும் சிறந்த சீடருக்குமான அடையாளம். ஒரு சீடர் போய் ஆன்மீக குருட்ட சவால் விடுறது, அவரை பரிசோதிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறது, உண்டக்கு மண்டக்கா கேள்வி கேட்கறது, குதர்க்கமா கேள்வி கேட்கறது, தன்னுடைய அறிவாற்றலை குரு முன்னாடி காமிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தவறான பிஹேவியர், இதெல்லாம் தவறான நடத்தை. குருவை பரிசோதிக்கிறது, குருவுக்கு தெரியுமா பார்க்கலாம், குருவுக்கு தெரியுமா பார்க்கலாம்.
இல்ல எனக்கு அவரோட நாலேஜ் இருக்குங்கிறாரு. இவர் என்ன குரு, எனக்கு நிறைய தெரியுமே, நான் ஏற்கனவே உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நான் என்ன குரு போய் எங்க அவருக்கு தெரியுதா பார்க்கலாம். குரு முன்னாடி போய் தன்னுடைய அறிவாற்றலை காமிக்க நினைக்கிறது, குருவுக்கு அறிவாற்றல் இருக்கான்னு பரிசோதனை பண்றது, அவரை திக்குமுக்கு கேள்விகள் மேல கேட்டு திக்குமுக்காட வைக்கலாம்னு நினைக்கிறது, இதெல்லாம் முறையற்ற செயல். இந்த செயல்கள் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனான செயலே அல்ல. யாராவது போய் குருகிட்ட போய் குதர்க்கமா கேள்வி கேட்கறது, குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டு அவர் திக்குமுக்காடு நினைக்கிறது, தன்னுடைய புலமையை வெளிப்படுத்த நினைக்கிறது, குருவுக்கு ஏதாவது தெரியுதான்னு பரீட்சை பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஆன்மீக ஞானம் பெற தகுதியற்ற சீடர். ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு தகுதியற்ற சீடர். அப்ப ஆன்மீக ஞானத்தை பெறுவது தகுதியான சீடர் யாரு? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினம் தத்துவதர்சினா. அர்ஜுனா, அவருக்கு அந்த ஞானம் வேணுமா? தத்விதி, கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம். அந்த இறை விஞ்ஞானத்தை நீ தெரிந்து கொள்ள வேணுமா? தத்வித்தி, அந்த நாலேஜ் வேணுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஒரு ஆன்மீக குருவை பணிவா அணுகி அடக்கமா கேள்வி கேட்டு சேவை செய்து தெரிந்து கொள்ளும். அப்போ அந்த தன்னை உணர்ந்த ஆத்மா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். தத்துவதர்சி உபதேசத்திதே ஞானம், அதுதான் ஞானம் பெறுவதற்கான அடையாளம். கிருஷ்ணர்கள் ஞானம் பெறுவதற்கான அடையாளம் என்னது? பணிவா போய் அடக்கமா கேட்கணும். சனாதன் கோசாமி ரூப கோசாமியும் சைதன்ய மகாபிரபு வாயில புட்டு கட்டை வச்சுட்டு ஒரு தண்டம் தலையில விடுற மாதிரி விழுந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மகாபிரபு நீங்க எல்லாரும் நீங்க சொல்றாங்க எங்களுக்கு எங்ககிட்ட சொன்னாங்க சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர், நமோ மகாவதான்யாய. ரூப கோசாமி சனாதன் கோசாமி சைதன்ய மகாபிரபு முன்னாடி போய், நீங்க பகவானே உங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்க ஜகாய் மதாய் மாதிரி 2 பேரை விடுவிச்சிருக்கீங்க, நீங்க ஜகாய் மதாய் மாதிரி 2 பேரை விடுவிச்சிருக்கீங்க. அந்த ஜகாய் மதாய் கூட பரவாயில்ல, அவங்க அவங்க பிராமண குலத்துல பிறந்துட்டு எந்த யவன ராஜா கிட்டையும் போய் வேலை பார்க்கல, பசு மாமிசம் திங்கிற ராஜா கிட்ட எல்லாம் போய் வேலை பார்க்கல. ஆனா நாங்க அந்த ஜகாய் மதையோட மோசமானவங்க. நாங்க அந்த ஜகாய் மதையோட மோசமானவங்க. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவரு. அது நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர் எப்ப நிரூபிக்கலாம்னா, எங்களை மாதிரி ஆட்களை விடுவிக்கலாம். எங்களை மாதிரி ஆட்களை விடுவிச்சீங்கன்னா உங்க பேருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது எவ்வளவு பணிவு! இந்த ரூப கோசாமி சனாதன் கோசாமி பெரும் பண்டிதர்கள், ஒரு தத்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி, பெரிய பெரிய மண்டலபதி ஜமீன்தார்கள் முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பண்டிதர்கள், சன்னியாசிகள்லாம் இவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறாங்க, எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுங்க, எங்களை வழி நடத்துங்க. பன்மொழி திறன் படைச்சவங்க, அனைத்து வேத ஞானத்தையும் கற்றவங்க, ஆகச்சிறந்த பண்டிதர்கள். இவங்க சைதன்ய மகாபிரபு முன்னாடி என்ன சொல்றாங்க? நாங்க ரொம்ப பாவியிலும் ரொம்ப கீழே, ரொம்ப மோசமானவங்க. அவ்வளவு பணிவு. அந்த பணிவு சைத்தன்ய மகாபிரபு உருக்கிடுச்சுன்னு. உங்க பணிவு என்ன உருக்கிடுச்சு, போது எந்திரிங்க ரூபா சனாதனா. படுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்க மாட்டேங்கிறேன். நமஸ்காரம் பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதத்துல அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தது நாங்க கேள்விப்பட்டோம், எங்களை மாதிரி ரொம்ப கீழே ஆத்மாக்களை விடுவிச்சாதான் அது பொருத்தமா இருக்கும், அந்த பேருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், எங்களை விடுவீங்க. இந்த மனப்பான்மை குரு அணுகணும். குரு முன்னாடி முட்டாளி அடிமுட்டாளா காமிச்சுக்கணும். ஓ குரு மகாராஜ், என்னை எல்லாம் முட்டாளுங்கிறாங்க, உண்மையில நான் முட்டாள் தான், தயவுசெய்து எனக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுங்க, என்ன உங்க சீடனா எடுத்துக்கங்க அப்படின்னு குருவுடைய பாதங்கள்ல பணிவா. உத்தவர் கிருஷ்ணாட்ட சொல்றாரு, அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு அந்த விளக்கி அருளுங்கள், எங்களுக்கு அதை விளக்கி அருளுங்கள். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் குரு முன்னாடி போய் தன்னை முட்டாளு காமிச்சுக்கிறார். ஓ ஆன்மீக குருவானவரே, தயவுசெய்து எனக்கு உங்க கருணையை கொடுங்க. சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, என் குரு மகாராஜ் என்ன முட்டாள்னு சொன்னாரு, உனக்கு வேதம் படிச்சா புரியாது, நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த தீட்சை எனக்கு குரு மகாராஜ் கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரோ அன்னையில இருந்து எனக்கு என் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. என் கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் வருது. உடம்பெல்லாம் நடுங்குது. நான் தழுதழுக்குது. உடல்லாம் மயிர் குத்திட்டு நிக்குது. சிரிக்கிறேன், அழுவுறேன், தெருவுல ஓடுறேன், மயங்கி விழுந்துடுறேன். என் குரு மகாராஜ்ட்ட போனேன். குரு மகாராஜ் நீங்க என்ன மாதிரி எனக்கு மந்திரம் கொடுத்தீங்க, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வந்துருச்சு, இது நல்ல சிக்னல். சோ எதனால வந்தது? அந்த தூய பக்தருடைய தாமரத்தினுடைய சைத்தன்ய மகாபுரு சரணடைகிறார். அவர் முழுமுதல் கடவுள். சைத்தன்ய மகாபுரு ஜெகத்குரு, அகிலத்துக்கே குரு. அவரு குரு ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா போய் சேவை பண்றாரு ஈஸ்வரருக்கு. ஈஸ்வரபுரி முன்னாடி போய் நான் முட்டாளா காமிச்சுக்கிறேன். அதுதான் பியூட்டி. அதனால ஒரு ஆன்மீக குரு முன்னாடி ஒரு சீடன் ரொம்ப பணிவா அடக்கமா சேவை செய்து கேள்வி கேட்கும். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஓரொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு யுகத்திலேயும் பகவான் அவதரிக்கும் போது எப்படி ஆன்மீக குருமார்களுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும், எப்படி பணிவா அடக்கமா நடந்துக்கணும்னு காமிக்கிறார். விஷ்ணு பலராமரும் சாந்தி பணிமணி ஒரு ஆசிரமத்தில் போய் படிக்கிறார். விஜய் சாந்தி பணிமணி ஆசிரம். சோ கிருஷ்ணா அறிவின் அரசன். அவர் எங்கேயும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து கல்விகளுக்கு அவர் தான் அதிபர். ஆனா அவர் என்ன பண்றாரு? சாந்தி பண்ணி தன் குருவா இருந்துட்டு குருவுக்காக சேவை பண்றாரு. குருவுக்காக பிக்ஷை எடுக்க போறாரு. விறகுகள் யாகத்துக்காக விறகுகளை கலெக்ட் பண்றாரு. கிருஷ்ணனுடைய சேவையில குரு திருப்தி அடைஞ்சாரு. ஏன்னா சாந்தி பணிமணிக்கு தெரியும் இந்த கிருஷ்ணர் பலராமரும் சாதாரண குழந்தைகள் அல்ல, முழுமுதற் கடவுள். இவங்க குருகுலத்துல போய் படிச்சாங்க. ஆயிரக்கலைகள் 64 நாள்லயே படிச்சுட்டாங்க. நம்ம வருஷ கணக்கா படிச்சுட்டு இருக்கோம், ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வருஷ கணக்கா படிக்கிறாங்க. இவர் 64 கலையும் 64 நாள்லயே படிச்சுட்டாரு. அவருக்கு அதுவே ஜாஸ்தி தான். அந்த 64 கலைக்கும் பிறப்பிடமே அவர் தான். 64 கலைக்கும் பிறப்பிடமே அவர் தான். என் குரு தட்சணை கேட்ட கிருஷ்ணன் பலராம் கேட்ட குரு மகாராஜ், நான் உங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும்? குருவுக்கு தெரியும் இவங்ககிட்ட யாராலும் கொடுக்க முடியாத தட்சணை கேட்கணும். என்னது? என் குழந்தை ஒரு தடவை பிரபாஸ் சேத்திரத்தை விழுந்துட்டா. பிரபாஸ் சேத்திர கடல்ல போய் வரவே இல்லை. அந்த குழந்தைய மீட்டு வந்து கொடுங்க. கிருஷ்ணர் பலராமரும் பிரபாஷ சேத்திரத்துக்கு போறாங்க. சமுத்திரத்துக்கு கடலுக்கு போறாங்க. கடல்ல போய் சமுத்திரராஜன் சொல்றாரு கிருஷ்ணா, ஏய் சமுத்திரராஜா, என் குருவுடைய பையனை திரும்ப கொடுக்குது. கிருஷ்ணா போய் ஆர்டர் போடுறாரு. கிருஷ்ணா போட்டு போய் சமுத்திரராஜன் கட்டளையிடுறாரு, ஏய் பிரபாஸ் சேத்ரா, ஓ சமுத்திரராஜா, மரியாதை என் குருவுடைய குழந்தைய கொடுங்க. சமுத்திரம் சொல்லிச்சு, நான் எடுத்து வைக்கல, இந்த குருவுடைய குழந்தை இதுக்குள்ள விழுந்தது. அது இந்த கடலுக்குள்ள பாஞ்சஜனான்னு ஒரு மீன் இருக்கு. அந்த பெரிய சுறா மீன் திமிங்கலம், அது வயிற்றுக்குள்ள இருக்கு. கிருஷ்ணா போய் கிருஷ்ணர் பலராமன் கடலுக்கு அடியில போய் அந்த பாஞ்சஜனுங்கிற அரக்கனை கொண்டு அவன் வயிற்றுல இருந்து அந்த குழந்தைய மீட்டு வராரு. அந்த குழந்தைக்கு யமலோகத்துக்கு போயிடுது. அந்த பாஞ்சஜன்ய வயிற்றுக்குள்ள சங்குதான் இருந்தது. அந்த சங்கு தான் பாஞ்சஜன்யம். அது பலராமன் கிருஷ்ணர் கொடுத்தாரு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா. கிருஷ்ணாவுடைய சங்கு பாஞ்சஜன்யம். குழந்தைய காணுமே, அந்த மீனுடைய வயிற்றுக்கு காணும். எங்க இருக்கா? நேரம் யமலோகத்துக்கே போனேன். நேரா யமலோகத்துக்கு போய் யமராஜ்னு மீட்டு வர்றாரு அந்த குழந்தை. இதான் குரு தட்சிணையா கொடுத்தாரு. அந்த குழந்தை மீட்டு வந்து கொடுத்தாரு. சோ கிருஷ்ணரும் பலராமரும் சாந்தி பணிபுரிக்கு சேவை பண்ணாங்க. ராமர் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அத்ரி, அகஸ்தியர், எண்ணற்ற ரிஷிமார்களுக்கு சேவை பண்றார். ஹோல் ஃபாரஸ்ட்ல, தண்டகாரண்ய வனத்துல கிருஷ்ணா எப்படியெல்லாம் ராமர் எப்படியெல்லாம் அந்த முனிவர்களுக்கு சேவை பண்ணார். அதனால அவர் போய் இவங்க கிட்ட எல்லாம் வித்தைகளை கத்துக்கணும். ராமர் போய் விஸ்வாமித்திரருக்கு வித்தை கத்துக்க வேண்டிய அவசியம். அந்த வித்தைகளுக்கு பிறப்பிடமே அவர் தான். அனைத்து இராணுவத்துக்கும் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் அஸ்திரங்களுக்கும் பிறப்பிடம் கிருஷ்ணா. அந்த ராமர் போய் என்ன பண்ணாரு? விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட அஸ்திரங்களை வாங்கிக்கிறார். அகஸ்தியருக்கு அஸ்திரம் வாங்கிக்கிறார், விஸ்வாமித்திரருக்கு அஸ்திரம் வாங்கிக்கிறார். அவருக்கு சேவை. சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரி போய் சேவை பண்ணி அவருக்கு பூவாத்து. அதனால கிருஷ்ணனுடைய தெய்வீகமான குணம். கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணத்தின் மூலமா அவர் காண்கிறாரு ஒரு சீடர் எப்படி இருக்கணும், ஒருவர் எப்படி ஆன்மீக குரு அணுகணும், எப்படி சேவை பண்ணி ஆத்ம விஞ்ஞானத்தை கத்துக்கணும்.
அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு அழகான பாடம். சோ இந்த 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணம் தெரிய வருது, உத்தவரோட தெய்வீக பக்தர், ஒரு தூய பக்தர், உத்தவரை போன்ற தூய பக்தர், பகவானுடைய தெய்வீகமான குணமும் உத்தவரை போன்ற தூய பக்தர் குணம் அழகா இங்க சொல்லியிருக்காங்க. இதை நாம் நடைமுறையில கடைபிடிக்கும் போது நாமளும் தூய பக்தராய், நாமளும் தெய்வீகமான குணத்தை வளர்த்தோம். ஹரே கிருஷ்ண. கங்கரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்